கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின்படி உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி இந்த வார்த்தையிலே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தர் ஏன் இந்த பாக்கியத்தை கொடுத்தார் என்று அன்று எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களுக்கு அறியாததினால் அவர்கள் கர்த்தர் கொடுக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் தங்களை அலக்கழித்துக் கொண்டு எகிப்து தேசத்தில் புறப்பட்டு வந்து 40 நாட்களிலே அவர்கள் கடந்து வருகிற அந்த பாதைகளை அவர்கள் முறுமுறுப்பினால் வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டதினால் அவர்கள் எத்தனை வருஷம் அடைஞ்சாங்க? 40 வருடம். 40 வருடம் அடைஞ்சாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதை நாம் தினந்தோறும் உரிமை பாராட்டணும். வருடத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை தினந்தோறும் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வாக்கு தத்தத்தை சூழ்ந்து கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். உங்களுடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்றாரு? உனக்கு உனக்கு உனக்குன்னு 3 முறை இதில் சொல்றாரு. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்தே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு உன்னை எல்லாமே சுதந்தித்து, உனக்கு உன்னை சுதந்தித்துக் கொள்ள முடியாது. வாக்கு தத்தத்தை சுதந்தித்துக் கொள்ள முடியாது. உனக்கு தான் கொடுக்கிறார் ஆண்டவர், நமக்கு தான் கொடுக்கிறார். அதை நம்ம சுதந்தித்துக் கொள்ளணும். வாக்கு தத்தத்தின்படி கர்த்தரை தேடுவர்கள் பாக்கியவான்கள். அவர் தேடும்போது அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். அப்போ அவர் தேடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அடைக்கலம் கிடைக்குது. அடைக்கலம், ஒரு அடைக்கலம், உன்னதமானவரின் அடைக்கலம். அந்த அடைக்கலம் கிடைச்சிட்டாலே போதும் நமக்கு. எப்போ கிடைக்கும்? தேடும்போது. அவர் தேடுவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். 2வது காரியம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவர் வணங்குகிறவர்கள். ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை தொழுது கொண்டான். ஆபிரகாமுக்கு முன்னால நோவா வரைக்கும் தான் கர்த்தரை தொழுது கொண்டாங்க. நோவா வரைக்கும், நோவா காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கர்த்தரை அறியலை, தேவனை அறியாமல் இருந்தாங்க நோவா காலத்தில். அதுதான் நோவா 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் காக்கப்பட்டார்கள். அதில் பிறந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நோவா காலம் வரைக்கும், ஆபிரகாம் முதல் நோவா காலம் வரைக்கும் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டாங்க. காரணம், நோவாக்கு கர்த்தர் கண்களிலே கிருபை கிடைச்சது, கிருபை கிடைச்சது. வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்டவள் நாம் அந்த கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உரிமை பாராட்டின. ஆண்டவரே, நாம தொழுது கொள்ளணும். நாம தொழுது கொள்ளும் போது எனக்கு நீர் மகிழ்ச்சியை கொடுக்கிறீர், ஆனந்தத்தை கொடுக்கிறீர். நம்ம வாழ்க்கையில சில பேர் தோல்வி வந்துட்டா மட்டும்தான் ஆண்டவர் தேடுவாங்க, வியாதி வந்துட்டா மட்டும்தான் ஆண்டவர் தேடுவாங்க, சோதனை வந்துட்டா மட்டும் தேடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி வாழக்கூடாது. அது தவறான வாழ்க்கை. அது கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்ம எப்படி இருக்கணும்?
புது சிருஷ்டியாக இருக்கணும், புது சிருஷ்டியாக இருக்கணும். அந்த பழையன காரியங்கள் எதுவும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, நேரிடக்கூடாது. ஏதாவது ஒன்று வந்துட்டா உடனே சபையை கட் பண்ணுறாங்க, சபையை கட் பண்ணுறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கொடுக்கணும், அப்போதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம்ன்ற அந்த விசுவாசம் எப்பவுமே நம்ம மனதில் நிறைஞ்சிருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவாங்க, அவர் ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுப்பார். நம்ம தெய்வமாக அவரை கொண்டிருக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம தான் சாட்சி மற்றவர்களுக்கு, நாம தான் சாட்சி மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. தேவ பிள்ளைகளே, கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாய் முதலாவது 3 காரியத்திலே எளிமை உள்ளவர்கள், துயரப்படுபவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள். எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்ள முடியும், துயரப்படுபவர்கள் ஆதல் பெற்றுக்கொள்ள முடியும், சாந்த குணமுள்ளவர்கள் சுதந்திரம் அடைய முடியும், பூமியை சுதந்திரம் அடைய முடியும். இந்த 3 காரியங்களிலே நாம 2 இந்த வார்த்தைகளிலே 3 வாக்கு தத்துவத்தில் மொத்தம் 9 காரியங்கள். இந்த 9ல் 3 நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எளிமை உள்ளவர்கள், தேவைப்படும், சாந்த குணம் உள்ளவர்கள். இந்த 3 காரியம், இந்த 3 சப்ஜெக்ட்லையும் நமக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை உணர்த்துகிறாரோ அது அப்படியே நம்ம பிடித்துக்கொள்ள வேண்டும், பிடித்துக்கொள்ள வேண்டும். இதில் 2 சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டோம். முதல் சப்ஜெக்ட் என்ன பார்த்தோம்? 3 சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? தர்மம் செய்வது. முதல்ல தர்மம் செய்வது. நம்ம தர்மம் செய்யும் போது இடது கை கொடுப்பது, வலது கை அறியக்கூடாது, அதுதான் தர்மம். 2வது ஜெபம். நீ ஜெபம் பண்ணும்போது உன் ஜெபம் எங்க இருக்கணும்? அந்த கருத்தில் இருக்கணும். அந்த ரங்கத்தில் இருக்கும்போது உனக்கு வெளிரங்கம் பதில் பளிப்பான். இதெல்லாம் இந்த 3 இந்த கோட்பாடுகள், இந்த 3 கவனம் உடன்படிக்கை கூட சொல்லலாம். எளிமை உள்ளவருக்கு, தேவைப்படுவர்களுக்கு, சாந்த குணமுள்ளவர்களுக்கு இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். 3 இதில் சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் முக்கியம். தர்மம், ஜெபம், அதே போல் உபவாசம். உபவாசம் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? நான் உபவாசிக்கிறேன், நான் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, நீ சாப்பிட வேணான்னு சொல்ல. உபவாசம் என்பது எடுத்து அது இன்னொரு முறை பார்த்துட்டு நம்ம 6 வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பார்த்தீங்களா? இதுலேயே உங்களுக்கு பதில் கொடுத்தாரு. நம்ம உபாசிக்கும் போது தாரத்தம்பட்டு அடிக்கக்கூடாது. நான் உபாசிக்கிறேன், நான் உபாசம் ஜெபம் போகிறேன், நோ, அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவர். உபாசிக்கிறியா? எதுக்கு உபாசி? இந்த வகை பிசாசு, எப்படி இந்த ஜாதி பிசாசு, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும். உபவாசம் ஜெபம் அவசியம். அப்போ ஜெபன்ட்டு வரும்போது நம்ம முகவாடனா ஜெபத்துக்கு போகிறோம், உபவாசத்துக்கு போகிறேன், நான் 3 நாள் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், அந்த வார்த்தை நம்ம வாயில் வரக்கூடாது. அதுக்கு உண்டான பலன் சொல்கிறவங்க அணிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. பிரியமானவர்களே, இந்த 3 தர்மம், ஜெபம், உபவாசம், எளிமை உள்ளவர்கள், தேவைப்படுவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், இந்த 3 சப்ஜெக்ட்லையும் இந்த 3 காரியங்கள் அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நம்ம 4வது காரியத்தை பார்க்க போகிறோம். பொக்கிஷம். என்னது? பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் ரொம்ப அதிகமான
இதோடைய வசனங்கள் இருக்குது. பொக்கிஷத்தை பற்றி அதிகமான வசனங்கள். சாலமோன் மண்டபத்தையும் தன் வீட்டை கட்டும்போது பொக்கிஷங்களால் நிறையன்னு எழுதியிருக்கிறது. சாலமோன் மண்டபங்களிலும் கர்த்தர் ஆலயங்களிலும் பொக்கிஷங்கள் நிறைந்த பொக்கிஷங்களால் ஆலயம் கட்டப்பட்டது, அவருடைய அரண்மனை கட்டப்பட்டது என்றது. அந்த பொக்கிஷத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம பொக்கிஷம் என்பது எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அதுல 19, 20, 21 வாசிங்க சிஸ்டர். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பொறுமையா படி சிஸ்டர். இது ரொம்ப அவசியமான காரியங்கள். பொக்கிஷம் என்பது வீடு வாசல் அவசியம். தேவைன்னா நம்மளுக்கு ஒரு பைக் அவசியம். சரி, அதுக்கும் மேலே போனால் ஒரு கார் அவசியம். இப்போ ஆண்டவர் ஆசை வச்சா அது எதுக்கு ஆசை வைக்கணும்னா அது நமக்கு போதும் என்ற மனம் வேணும். ஆண்டவரை இன்னொரு கார் வாங்கினா, ஆண்டவரை இன்னும் 2 பைக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவரை ஆண்டவர் கொடுத்தாருன்னா இது ஆண்டவருக்கு பயன்படுற காரியமாக அதை முதல்ல திங்க் பண்ணணும். ஆண்டவர் பயன்படுமா, இது பயன்படுமா? இப்போ நம்ம சபையில் கூட ஒரு ஆட்டோ இருந்து இன்னொரு ஆட்டோ வாங்கணும். இன்னொரு ஆட்டோ எதுக்கு வாங்கணும்னா ஊழியத்திற்காக, பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக, கொண்டு போவதற்காக அந்த இது வாங்கணும். அதே போல் இன்றைக்கு ஒரு வேன் வாங்கியிருக்கிறோம். அது எதற்காகனா ஊழியத்தின் பாதையில், ஊழியத்தின் நம்ம கடந்து செல்லும்போது வெளியில் போய் அந்த நேரத்தில் நம்ம வாடகை கேட்டால் கூட இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இல்லாத போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ஊழியத்துக்கு போகும்போது நம்ம வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு வண்டி இருந்தால் நம்ம எல்லோரும் போயிட்டு அந்த ஊழியத்தை சேர்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவத்தில் விண்ணப்பித்தோம். தேவையானது கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் இது தேவை, நமக்கு தேவை என்றால் நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவர்களே, படிங்க சிஸ்டர், தொடர்ந்து படிங்க. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். முதல்ல இருந்தே படிங்க சிஸ்டர். அப்படியே பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். பூச்சியும் துருவும் அதிலே கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அல்லேலூயா. இதுல 19ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சேர்த்து வச்சா என்ன நடக்குமா? இது இங்கே பூச்சியும் துருவும் அவளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பூமியில இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அடர்த்தியா அது பொண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, கவரிங்கா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நகை, அந்த கோல்டு மேலே கோல்டு கலர் இருந்தாலே போதும். அது அந்த கண்ணு எங்கே போகும்? கழுத்து மேலே தான் போகும். ஆண்டவர் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறாரு. அதை நம்ம வெளியரங்கமாக காட்டக்கூடாது. வெளியரங்கமாக காட்டினால் அது திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். இப்போ ஒரு நகைக்கடையில் நேற்றுக்கு முந்தானத்துக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். நகைக்கடையில் வேலை செய்த ஒரு ஊழியன், வேலைக்காரன் 100 சவரன் எடுத்துட்டு கொண்டு போயிட்டானா. இது காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்குள் பிசாசு அவனை கண்ணமிட்டதனால் திருடவன் எப்படி வருவான்?
அந்த வசனம் என்ன சொல்லுது? திருடன் அதுக்கு தான் வருவான். திருடன் அப்படி தான் வருவான். ஆமாம். ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த பாயிண்ட்டை கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், நான் வரும்போது அது கூட அப்படி அவன் வருவதை நான் திருடன் வருவதை போல வருவேன், வருவது தெரியாது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லிட்டாரா? எல்லாவற்றும் ஜாக்கிரதை ரொம்ப அவசியம். ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பாருங்க, 20வது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் என்ன பொக்கிஷம் நம்ம சேர்த்து வைக்க முடியும்? ஆத்மா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் ஆத்மா ரட்சிப்பு கர்த்தருடையது, அது நம்ம ரட்சிக்க முடியாது. நம்ம ஆத்மா ஆதாயம் தான் பண்ண முடியும். ஆத்மா ஆதாயம் தான் பண்ண முடியும். காதுள்ளவன் கேட்க கடவன் ஏன் சொன்னார்? நம்ம எவ்வளோ கத்தினாலும் சில பேர் காது கேட்காது. செவிட்டு விரியனை போல காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. செவிட்டு விரியன் பொல்லாத விஷயம் கொண்டது. அதுபோல் தான் பொல்லாத மனுஷர்கள் சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ள மாட்டாங்க. கடந்த வாரத்தில் கூட அங்கே போய் அங்கே ஊழிய செய்தோம். அம்மனம் பாக்கம் எல்லோரும் போய் வீடு வீடாக போய் டாக்ஸ் கொடுத்தோம். ஒரு இடத்துல நின்று ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவித்தோம். ஜனங்க போயிட்டும் தான் இருந்தாங்க. ஒருத்தர் கூட அதை நின்று கேட்கணும்னு சொல்லி இல்லை, முடியல. காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, பொக்கிஷங்களை இங்கு சேர்த்து வைப்பதினால் சத்தியம் அவளுக்குள் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம் அவளுக்குள் இல்லாமல் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இதற்குண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிப்பது நம்ம கடமை. ஒரு ஆத்துமா தொடப்படும். ஒரு ஆத்துமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. கோ காஸ்பல், ஓ சுவிசேஷத்தை அறிவி, நம்முடைய தலையாய கடமை. பிரியமானவர்களே, பொக்கிஷங்களை நாம் இங்கே சேர்த்து வைப்பதினால், நம்முடைய தாளந்துகளை இங்கே சேர்த்து வைப்பதினால், தாளந்து என்பது என்ன? நம்முடைய, எனது, என்னுடையது, நான், இதெல்லாம் நம்முடைய சுயநலம். ஆனால் ஆண்டு கூட தாளந்தை நாம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம பெரிய பொக்கிஷம். அதை நம்ம ஆண்டவர் தெரியும். நம்ம இங்கே ஆண்டவருக்காக எங்கே என்ன ஓடுறோமோ, என்ன செய்கிறோமோ, அதெல்லாம் ஆண்டவர் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைப்பார். என் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரை சொல்லி எழுதி வைப்பார். என் பிள்ளைகள் எனக்காக இப்படி ஓடினாங்க. இப்போ சொத்து வாங்குறேன்னா சாதாரணமாக சொத்து வாங்கிட முடியுமா? முதல்ல எங்கே சொத்து வாங்குறோமோ அந்த இடத்த போய் பார்க்குறோம். அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்து உரிமையாளர்கிட்ட விற்கிறேன்னு சொன்னால் தான் நம்ம கேட்க முடியும். அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தா போய் வாங்க முடியாது. எல்லாம் ஏமாத்துறாங்க. இப்போ அதிகமாக ஏமாற்றுதல் தான் அதிகமாக இருக்குது. ஏமாற்றுதல் தான். அந்த இடத்துக்குடியான அந்த பேப்பர்லாம் வாங்குகிறோம், ப்ளூ பிரிண்ட்டு, அந்த வீட்டுக்கு உண்டான அந்த பத்திர காரியங்கள் வாங்கிட்டு உடனே நம்ம ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோமோ, இல்லை நம்ம இப்போ அதை இப்போல்லாம் அந்த பத்திரத்து நம்பர் போட்டாலே எல்லாமே ஆன்லைனில் கிடைச்சிடுது. ஆமாம், ஈஸி. முதல்ல போய் ஈஸி போட்டு அதை பார்த்துட்டு அந்த உண்டான காரியங்கள்லாம் அந்த ஈஸியில் பார்த்தா கொடுத்துருவாங்க. என்ன, யார் உரிமையாளர், என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வாங்கும்போது அதை என்ன பண்ணுவாங்க? பத்திரப்படுத்துவாங்க. அந்த பத்திரத்தில் விற்கிறவர்கள் பேர், வாங்குறவர்கள் பேர், விற்கிறவர்கள் பேர், வாங்குற பேர். நல்லா புரிஞ்சுக்கங்க. உலகத்தின் ஆஸ்திகளுக்கே இப்படி ஒரு
நடைமுறை இருக்கும்போது பர்வத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்க எவ்வளோ நடைமுறை? கரங்களை தட்டுவோமா? பரலோகத்தை பொக்கிஷம் சேர்த்து வைக்க நம்ம பேர் அங்கே இருக்கணும். நம்ம பேர் அங்கே இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலே என் பேரை எழுதுங்கப்பா, என் பேரை எழுதி வச்சுக்க கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கென்று நான் பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே. இங்க பொக்கிஷங்களை, அங்க போகிற பொக்கிஷம் வேற, இங்க இருக்கிற பொக்கிஷம் ரெண்டு வித்தியாசமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொக்கிஷங்களை இங்கே சேர்த்து வைப்பதினால் துருவு பூச்சி அடையும், துருவு பூச்சி அடையும். துருவு என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களிலே நம்ம அப்படியே துருப்பிடிச்சு போகிற மாதிரி. ஒரு பொருள் துருப்பிடிச்சதுன்னா மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாது. அதுக்கு தேய்க்கலாம், துருவு மாறாது. நீ என்னதான் ஆண்டவர் சபைகளிலே ஆண்டவருக்காக வந்து 3 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து ஆண்டவர் பாடல்களிலே, ஆராதனையிலே, அவர் வார்த்தையிலே நாம் நிலை கொண்டிருந்தாலும் உலகத்தின் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க. உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உலக வாழ்க்கையில் பொக்கிஷம் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பூச்சி என்ன சொல்றாரு? பூச்சியும் துருவும் அவங்களை கெடுக்கும். பொல்லாத மனுஷர்கள் பூச்சிகளை போன்றவர்கள். அவர் சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக பூச்சியை போல நம்மளை கெடுத்து போடுவார்கள், கெடுத்து போடுவார்கள். இங்க இருக்கிற பொக்கிஷத்தை நான் பேசுகிறேன். பரலோகத்தின் பொக்கிஷம் நம்முடைய நன்னடத்தைகள். ஆண்டவருக்காக நாம் என்ன உறுதியா இருக்கிறோமோ அந்த உறுதியிலே எப்பவுமே நம்ம தடமாறக்கூடாது. அந்த உறுதியில எப்பவுமே தடமாறக்கூடாது. அந்த உறுதியிலே நம்ம தடமாறினா நிச்சயமாய் ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவர் பார்ப்பார். வசனம் இருக்கு, உன்னை அறியன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை எசேக்கியா என்ற ராஜா ஏசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 33, 39. அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளது எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா அநேக பொருட்களை சேர்த்தார். அநேக காரியங்களிலே அநேக பொக்கிஷங்கள், பொன்னு, வெள்ளி, வைரம் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் பாபிலோன் தேசத்தில் வந்த அந்த ராஜா இவர் வீட்டுக்கு அழைத்து அனுப்பி இவர் வீட்டுக்கு போக சொல்லி போகும்போது அந்த இடத்துல
அவர் என்ன பார்த்தா தன் பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காட்டுறாரு, எல்லாவற்றையும் காட்டுறாரு. எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்கள் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இந்த எசேக்கியா ராஜா மாதிரி தான் இன்றைக்கு அநேக பேர் கிறிஸ்தவர்கள் கூட இந்த பெருமையான காரியங்களிலே எளிமை இல்லாதவர்களாய் எல்லாவற்றையும், இது பூமிக்கு ஒரு பொக்கிஷத்தை நான் சொல்கிறேன், ஆவிக்கு ஒரு பொக்கிஷம், 2 பொக்கிஷம் அதை சொல்கிறேன். 2 பொக்கிஷம், 2ல் ஆவிக்குரிய பொக்கிஷம், பூமியில் ஒரு பொக்கிஷம். இந்த பூமியில் உள்ள பொக்கிஷத்தை இந்த எசேக்கியா காட்டும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதோ நாட்கள் வரும், அப்போது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் நாள் வரை சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போய்விடும். கடைசியாக பாபிலோனில் சிறைப்பட்டு போன எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நாமத்து மகிமைக்கு ஆண்டவரே நீ கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லி முதல்ல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் வாங்கின பொருளை, வாங்கின பொக்கிஷங்களை மற்றவங்க காண்பித்த வச்சிங்களேன். உலகத்துள்ள காரியங்கள் நான் சொல்கிறேன், இந்த உலகத்துள்ள காரியங்களிலே நாம் எல்லாம் எழுந்து போவோம், எல்லாம் எழுந்து போக முடியும், எல்லாம் எழுந்து போக முடியும். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவர், நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவர். முதல்ல அவர் நாமத்தை, ஆண்டவரே அப்பா நான் உலகத்திலே இந்த உலகத்தை எத்தனை பொக்கிஷம் சேர்ந்தாலும் உன் நாமத்துக்கு மகிமைக்கென்று அதை நான் பயன்படுத்த வேண்டாம் ஆண்டவரே, நான் பயன்படுத்த வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாமத்துக்கு என்று முதல்ல பயன்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும். பிரியமானவர்களே, நல்லா தெரியும், ஏமாற்றுகள் இன்றைக்கு அதிகமாக வந்துட்டாங்க. ஏமாறுகள் நாம் இருந்தால் தான் ஏமாற்ற முடியும். அப்போ நம்ம யாரும் ஏமாறக்கூடாது, ஏமாறக்கூடாது அப்படியே சொல்லிட்டா அது ஒரு பெருமையான காரியம் நீங்கள் நினச்சிருக்கீங்க. எப்போ எளிமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம், எளிமை ரொம்ப அவசியம். எளிமை உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யம், அந்த பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. கரங்களை தட்டுவோமா? அந்த பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தை சேர்த்து வைக்க முடியும். இங்கே இருக்கிற அசைய சொத்து, அசையா சொத்து ஒன்றுமே நம்ம கொண்டு போக முடியாது. இங்கேருந்து எதுவுமே கொண்டு போக, துரு கூட கொண்டு போக முடியாது, வெறுமையாக தான் போகணும். தாயின் வயிற்றில் எப்படி நம்ம வந்தோமோ அப்படி தான் போக முடியும். அந்த பொக்கிஷங்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. பாருங்க, இவன் இந்த காரியம் பண்ணதுனால அவனுக்கு என்ன ஆச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு அவனுக்கு? 38ஆம் அதிகாரத்தை எடுங்க, 2-3 வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன், எதனால அழுதான்? 31 வாசிங்க சிஸ்டர். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, முதல்ல ஆண்டவர் வியாதியை கொடுத்தாரு எசேக்கியாவுக்கு, வியாதியை கொடுத்தாரு. வியாதி கொடுத்த உடனே தீர்க்கதரிசி சொல்கிறப்பா நீ பிழைக்க மாட்டே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இன்னும் கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போறார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? இப்போ மனம் கசந்து அழுகிறான். சோர்பமாக திரும்பி கர்த்தரை நோக்கி எப்படி சொல்கிறான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மனோத்தமாய் நடந்து உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம்படி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துட்டாரு. எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 15 வயது கூட்டி கொடுத்தாரு. அவன் எப்படி இருக்கணும்?
அவன் அதை விட்டுட்டு தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டான். மேன்மைப்படுத்தி கொண்டான். கத்தை கொடுத்தான். 15 வருஷம்னா 15 வருஷம்தான். ஆனாலும் அவன் எதை இழந்தான்? உலகத்தோட பொக்கிஷங்களை இழந்தான். எல்லாத்தையும் இழந்துட்டான். சிறைப்பட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க பாபிலோன் தேசத்துல வந்து. அந்த தாழ்மை, அந்த எளிமை, அந்த சாந்த குணம் இல்லாத போனதுனாலே அவன் பொக்கிஷங்களை இழந்தான். வாழ்க்கையில எப்போதும் நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சதுன்னா அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இதனால ஆண்டவரே நமக்கு இந்த பொருட்களாலே நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்த வேண்டுமோ எனக்கு சொல்லுங்க ஆண்டவர். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இதனால நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்தணும். அப்போ நீ கேட்கும்போது ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அவள் ஆலோசனையில் ஆச்சரியமா, செயலில் வல்லவர். நம்ம செயல்படுத்த ஒரு ஆலோசனை கொடுப்பார். இந்த எசேக்கியா உயிர் பிச்சை கேட்டான், கொடுத்தாரு ஆண்டவர். ஓப்பா 15 வருஷம் ஒன்று கூட்டி கொடுத்தாச்சு. ஆனா மனமேற்றிமை ஆனதினால் அவன் எல்லாவற்றையும் எழுந்து போனான். எரேமியா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எரேமியா 15:3. பிடித்து இழுக்க நாய்களும். எரேமியா 15:3 சிஸ்டர் படிங்க. கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். படிங்க. எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா இப்படி செய்ததினாலே அவனுடைய வம்சத்துல ப்ராப்ளம். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் அலைய பண்ணுவேன். ஆண்டவருக்கு நல்லமானதை ஏதோ அதை பிடித்து கொள்ளணும். பிரியமானவர்களே, அவன் நல்லமானதை விட்டுட்டான். அவன் வந்து கேட்டோன்னு எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து காட்டிட்டான். இது என்னால் உண்டானது, நான் சம்பாதித்தது, நான் பெற்றுக்கொண்டது. அப்படி பெருமையான ஒரு காரியத்தில் அவன் வாழ்க்கை எளிமை இல்லாத போச்சு. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வம்சத்துக்கு வரைக்கும் இது ப்ராப்ளம் ஆகி போச்சு. அல்லேலூயா. இந்த ப்ராப்ளத்தினாலே பாருங்க, அவன் ஸ்தோத்திர ஆண்டவரே, அவனுடைய 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு, பொறுத்து போனாரு. உயிர் பிச்சை பொறுத்து போனாரு. ஆனா எசேக்கியா வாழ்க்கையில அவன் தன்னை மேன்மை பார்த்து கொண்டதினாலே அவனுடைய வம்சத்திலே அலைய பண்ணினார். என்ன பண்ணாரு? அலைய பண்ணுவேன் என்று கட்டளையிட்டார். அருமையா இருக்கு அந்த வசனம். எப்படி படிங்க சிஸ்டர்? அந்த எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவாகுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகள் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த அலைச்சல் நமக்கு இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. பூமியில பொக்கிஷம் கொடுத்துருக்காருன்னா அதில் நமக்கு எப்பவுமே அந்த பொக்கிஷத்து மேலே கண்ணே இருக்கக்கூடாது. அது நம்ம கண்ணு வச்சா தான் மற்ற வந்து பார்க்க நம்மளுக்கு ஆசை போகும். ஆண்டவர் வீடு கொடுத்துருக்காரு, ஸ்தோத்திரம்.
வாழ வசதி கொடுத்துருக்க ஸ்தோத்திரம். மற்றவருடைய கண் பட்டதினாலே துருவும் என்ன வரும், பூச்சியும் அதை அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எசேக்கியா ராஜா போல நம்மை அலக்கழிக்க விடக்கூடாது. எல்லாம் எக்ஸாம்பிள் பைபிள் தான், நமக்கு ஆண்டவர் வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொக்கிஷம் என்பது அப்படி ஜெபமா இருக்கணும். அப்படி ஜெபம். ஆண்டவரை முதல்ல பிள்ளை பார்க்கும்போதே அந்த தூதர்கள் வழி காட்டின போதே அந்த மேய்ப்பர்கள் முதல்ல பணிந்து கொள்றாங்க. ஆண்டவரை பணிந்து கொள்றாங்க. பிள்ளையும் தாயை மரியாதை கண்டு சாஸ்திரமாக விழுந்து அதை பணிந்து கொள்றார்கள். அதுதான் பொக்கிஷம். உடனே பணிந்து கொள்றாங்க, சாஸ்திரம் விழுந்து பணிந்து கொள்றாங்க. பணிந்து கொள்வது எப்படி? சும்மா உள்ள வரும்போதே வெளியே உள்ள காரியத்தை நம்ம விட்டுடணும். உள்ள வந்துட்டு காலை வச்சுட்டாலே ஆண்டவரை முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு பணிந்து கொள்ளத்தக்கதாக, முழு ஆத்மாவோடு, முக்கியமாக பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் பணிந்து கொண்டால் நம்முடைய பொக்கிஷம் எங்கே போய் சேருது? பரலோகத்தில் போய் சேருது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பணிந்து கொண்டார்கள். அவங்க எது கொண்டாங்க? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். பொன் என்பது என்ன? பொன் என்பது விசுவாசம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வசனம், வார்த்தை. பொன். சங்கீதம் 19 எடுத்து வாசிங்க. எடுங்க, டக்குன்னு எடுங்க. சங்கீதம் 19. முன்னால வசனம் அடிச்சுங்க. என்றைக்கும் நிலைத்திருக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளால் உன் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கைக்கொள்ளுவதால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பாருங்க, ஆண்டவர் வார்த்தை அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை, வசனம், அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் மேற்கொள்றோமோ அதை பொன்னிலும் பசும் பொன்னிலும் இருங்க சிஸ்டர். கர்த்தருடைய வேதமா 7ல இருந்து வாசிங்க சிஸ்டர். 7ல இருந்து வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமாய் இருக்கிறது. அப்படியே 10 வாசிங்க. 10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் வார்த்தை
பொண்ணாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானங்களே. அந்த பொண்ணு ஆண்டவர் வார்த்தையின்படி சாஸ்திரம் எழுந்து வேதத்தை அவங்க பொண்ணாய் கொடுக்குறாங்க. பொண்ணு தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்பது ஆண்டவரை துதிக்கிறாங்க, தூபவர்க்கமாக துதிக்கிறாங்க. மூன்றாவது இதில் அந்த வசனத்தை போடுப்பா 2:11. மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்ததை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். காணிக்கையாக வைக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனம் இருக்கு. பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலம். அப்படி நம்முடைய பொக்கிஷம் ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் அந்த பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் பிரியமானவர்களே. பூமிக்குரிய பொக்கிஷம் சேர்த்து வைப்பதனால் நம்ம பிரயோஜனம் இல்லை. பூச்சியும் துருவாதை சாப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 12:14 வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 12:14. உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதுதாங்க ஒரு பொக்கிஷம். கரங்களை தட்டுவோமா? நான் பிள்ளைகளுக்காக என்ன பொக்கிஷம் சேர்த்து வைத்தாலும் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு வேறு விதமாக போய்கொண்டு இருக்காங்க. பவுல் அழகாக எழுதுறாரு. ஆதலால் படிங்க சிஸ்டர். நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக நம் பொக்கிஷங்களை செலவு பண்ணணும். ஆத்துமாக்களுக்கு, ஆத்துமா ஆதாயத்துக்காக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதற்காக என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் கேளுங்க. அழகா பாருங்க. இதோ உங்களுக்கு 3ஆம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களதே அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். என்ன பொக்கிஷம்? ஆத்மா ரட்சிப்பு என்ற பொக்கிஷம். அந்த ரட்சிப்பு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லி, கடந்த வருடத்தில் தலைமுறை குறித்து நம்ம எத்தனை முறை நம்ம தியானித்து இருக்கிறோம். அந்த பொக்கிஷம் என்பது அந்த ஆத்மா ரட்சிப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகளே சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்காங்க. பின்மாற்றத்தில் போய் ரொம்ப வேதனையாக இருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்கு. பின்மாற்றம் பிள்ளைகளுக்கு வந்துடுச்சுன்னா மறுபடியும் உள்ளே வருவது ரொம்ப அரிதாக இருக்கும். அந்த பொக்கிஷத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். அந்த பொக்கிஷம், பிள்ளை என்பது நமக்கு ஒரு பொக்கிஷம். அந்த ஆத்மா ரொம்ப அவசியம். அந்த ஆத்மாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வீட்டிலிருந்து நம்ம தொடங்கணும். அந்த ஊழியத்தை தொடங்கணும். சபைக்கு வரலன்னா விடாதீங்க. எப்படியாவது கொண்டு வாங்க, அவனை பிள்ளையை கொண்டு வாங்க. பிள்ளைகளை இனத்தில் கூட வர தடை செய்யாதுங்கள். அப்போ தடை நம்ம தான் செய்யணும். பிள்ளைங்களை
ஏதோ ஒரு காரணம் அவன் சபைக்கு வர முடியலன்னா பிசாசு அழைக்கிறான். பிசாசின் கிரியைகள் அந்த பிள்ளைகளுக்கு உண்டா இருக்கிறது நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த பொக்கிஷத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பொக்கிஷத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவன் உலகத்தில் இருக்கிற அவன் சிநேகித்தானா, துருவம் பூச்சி அவனை கொண்டுட ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷமா விளங்கணும் ஆண்டவரே. கரங்களை தட்டுமா, பரலோகத்தை பொக்கிஷமா விளங்கணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்னொரு பொக்கிஷத்தை பற்றி பார்க்க போறோம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2 3 எடுத்து வாசிங்க சிஸ்டர். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் யாருக்கு? கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. படிங்க சிஸ்டர். ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம், ஆவியின்படி உங்களுடைய கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இங்க ஒரு சந்தோஷப்படுறாரு பவுல், அங்க ஒரு சந்தோஷப்படுறாரு. அங்க அந்த அந்த பொக்கிஷம், அந்த நம்ம பிள்ளைகளோட பொக்கிஷம். பிள்ளைகள் பெற்றோருக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்க முடியாது. பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு பொக்கிஷம் சேர்த்து. அந்த பொக்கிஷம் என்னவா இருக்கணும்? பரலோகத்தின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்க அது ஒரு சந்தோஷம்ன்றாரு. இந்த சந்தோஷத்தை பாருங்க. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்தவனுடைய படிங்க சிஸ்டர், ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவரும் நயவசிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரித்தின்படி நான் தூரமாக இருந்தோம், ஆளுமையுடைய உள்ளே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவ மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இதுல எப்படி இருக்கணுமா? ஆகையால் படிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. கட்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இது ஒரு பொக்கிஷங்க, இது ஒரு பொக்கிஷம். அவர்கிட்ட அந்த ஞானம், அறிவு அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை நாம் அதிலே உறுதியாய் பெற்றுக்கொண்டோம் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் போதித்தபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெறுகிறீர்களானால் பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். அல்லேலூயா. பரலோகத்தை சேர்த்து வைக்க முடியும். அந்த பொக்கிஷத்தை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஒரு பொக்கிஷம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 33:6 வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். கரங்களை தட்டுவோமா? பூரண ரட்சிப்பு. அது 4 காரியம் சொல்றார். மறுபடியும் வசனம் வாசி சிஸ்டர். பூரண ரட்சிப்பு ஞானம் அறிவு உன் காலங்களுடைய உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்.
அந்த பொக்கிஷத்தை நம்ம தவற விடக்கூடாது. பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, நம்முடைய காலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு வேண்டும். அதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் தவறிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் 3 கேரக்டர் வித்தியாசமாக இருக்கும் அதில். ஆனால் ஒரே சம்பவம் தான். போன காலத்துக்கு நான் முடிச்சிருவேன். ஒரே சம்பவம் தான், 3 வித்தியாசமாக இருக்கும். அந்த 3 வித்தியாசம், இந்த பொக்கிஷத்தை குறித்து ஆண்டவர் நேரடியாக சொல்கிறாரு. முதலாவது பாருங்க, மத்தேயு 19:21 எடுப்போம் சிஸ்டர். மத்தேயு 19:21. மத்தேயு 19:21. இயேசு, இருங்க பொறுமையாக படிங்க, இருங்க நான் எடுத்துக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால். ஆண்டவர் பூரண சற்குணர் நம்ம எங்க படிச்சோம்? மத்தேயு 5:48. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமா, பூரண சற்குணர் இருக்கிற முதல்ல என்ன செய்யணும்னா, ஆண்டவர் ஒரு ஐடியா சொல்றாரு. யாருக்குன்னா அந்த வாலிபன் அவரை நோக்கி சில கோட்பாடு, சில காரியங்கள், கட்டளைகள் சொல்றாரு. சில கட்டளைகள் சொல்லும் போது அந்த வாலிபன் சொல்றாரு, அவரை நோக்கி, இவளெல்லாம் நான் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கேன், இன்று எடுத்து குறை என்ன என்று கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. எல்லாம் சிறுவயதுல நான் கை கொண்டிருக்கேன் ஆண்டவரை, இன்னும் ஒரு குறை இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன குறை அது சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இயேசு, நீ பூரண சற்குணர் இருக்க விரும்பினால், உன் விருப்பம் தான், அவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? நீ பூரண சற்குணர் இருக்க போல பிதா பூர்ண சர்க்குணர் போல நீங்கள் பூர்ண சர்க்குணா இருங்கள் என்றாரு. அது சில கட்டளைகள் இருக்குது, அது கை கொள்ளாமல் போனா நான் பூர்ண சர்க்குணா ஆக முடியாது. பர்ஃபெக்ட் பிளெஸிங், பூரண சர்க்குணம், பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அந்த பர்ஃபெக்ட் நம்மக்கிட்ட இல்லைன்னா ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லும் போது அந்த வாலிபன் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அந்த வசந்த மறுவாசி 21. அதற்கு இயேசு, நீ பூர்ண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ பூலகத்தில் எது சேர்த்து வச்சிருக்கிற, நீ தரித்திரருக்கு கொடுப்பா, தரித்திரருக்கு கொடு, உனக்கு போதும் என்ற காரியம் இருந்துட்டா போதும். மற்றவருக்கு நீ கொடுத்துப்பார், கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ கொடுத்து பாரு, நீ பரிபூர்ண சர்க்குணாய் மாறி போவாய். நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான், சில காரியங்களிலே நம்மளை அலக்கழிப்பான். ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும், அந்த விஷயம் ஜாக்கிரதா இருக்கணும். அந்த வாலிபன் சொல்றான், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டபோது என்ன இருந்து போனான், துக்கம் அடைஞ்சு போனான். அப்போ அந்த வாலிபனத்துல பிசாசு என்ன பண்றான், தூண்டுறான். நீ கொடுக்க முடியாது, உன்னால முடியாது. அப்ப அவனுக்கு துக்கம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து, சர்க்குணம் இல்லை, பர்ஃபெக்ட் ஆக முடியல, வசன கிரியை செய்யல. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம கையில ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, அருமையான வார்த்தை, உனக்கு நேரிடும் போதெல்லாம் நீ பிச்சை கொடுன்றாரு.
உனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துன்னு சொல்ல, உனக்கு இல்லதெல்லாம் கொடுத்து சொல்ல. அவன் வந்து மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தான். உனக்கு உண்டானது எடுத்து வச்சு தான் கொடுன்றாரு. அவன் கொடுக்க மனதில் இல்லாதனால தான் அவன் மனதில் என்ன வந்துடுது? துக்கம் வந்துடுது, துக்கம் வந்துடுது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனோமானால் நம்முடைய பொக்கிஷம் இங்கே அழிஞ்சு போகும், இங்கே அழிஞ்சு போகும். நம்ம எதுவும் கொண்டு போக முடியாது, அதை நம்ம அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் அழகா சொல்ல. அப்போது இயேசு படிங்க சிஸ்டர். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ ஐஸ்வர்யத்தை நம்ம வச்சிருந்தா ஒன்னா கொடுத்துடணும். நான் ஜானுக்கிட்ட, நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் ஜானுக்கிட்ட ரொம்ப நான் கற்றுன்ட்ருக்கேன். உண்மையிலே தான் சொல்கிறேன். ஜான் வந்து எப்படி சொல்கிறேன், ஒருத்தர் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாப்புல. அப்படிப்பட்ட ஒரு இருந்தால் நிச்சயமாக கொடுப்பாப்புல, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடாப்புல. சில காரியங்கள் இல்லைன்னு சொன்னால் இல்லை என்கிட்ட பொறுத்துக்கொள்ளுங்க, இருக்கு தான் உடனே கொடுத்துறாரு. அவங்க மறுபடியும் கொடுப்பான்னு எதிர்பார்க்க மாட்டாப்புல. சில காரியம் அது மாதிரி தான் இருக்கணும். கொடுனா கொடுத்துடணும். இருந்தா இருக்குதா? இந்த வாலிப கொடுக்க இருந்து கொடுக்கல, இருந்து கொடுக்கல. அவன் மிகுந்த, எப்படி மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். ஆனால் கொடுக்க முடியலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவரே நான் கொடுக்க எனக்கு என் திராணியை கொடுங்க ஆண்டவரை கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. மனது உடையவன் நிச்சயமாக கொடுக்க முடியும். அவனுக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் அவனுக்கு கிடைக்கல. அதான் ஆண்டவர் சொல்லிட்ட ஒரே வார்த்தை, ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பதில்லை. அந்த பொக்கிஷத்தை நாம் அங்கு சேர்த்து வைக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதில் அழிந்து போகிற பொக்கிஷம், ஆண்டவரே என்று சொல்றியோ அதை நான் உடன்படுறேன், நான் கீழ்ப்படுறேன் ஆண்டவரே, கேளுங்க. உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன், வசனம் 26 நினைக்கிறேன், ஏசையா. பூரண சமாதானம். அவர் பற்றி கொள்ளணும், பற்றி கொள்ளணும். அவர் பற்றி கொண்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும், பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 வாசிங்க சிஸ்டர். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா, பின்பற்றி வா என்றார். போய் சிஸ்டர் பாருங்க, இந்த இடத்துல அதே கேரக்டர் தான், ஆனா அந்த கேரக்டர் மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்காரு. அந்த அந்த இடத்துல மத்தேயுவில் சொல்லப்படல, இங்கே சொல்லப்பட இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் அன்பு கூர்றாரு. ஆனா அந்த அன்பை அவன் என்ன பண்றான்? அசட்டை பண்றான், அலக்கழிக்கிறான், அலக்கழிக்கிறான். அவர் எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்தார். அவருக்கு இவங்க மேலே தான் அன்பு கூறணும், அவங்க மேலே ஏழைகள் மேலே அன்பு கூறணும், பணக்கார மேலே அன்பு கூறணும், நல்லா இருக்கிறவங்க அன்பு கூறணும், கெட்டு போனவங்க அன்பு கூறணும் இல்லை. அவருடைய வருகை, அவருடைய சுவிசேஷமே எப்படி இருந்தது? எப்படி அவருடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது? பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை தான், நல்லா இருக்கிறவங்க வரல, அவர் பாவிகளை ரட்சிக்க தான் வரணும், அவங்க ஆத்மா தான் அவசியம். அதுதான் அவர் அன்பு கூறுறாரு.
அந்த அன்பை நாம நம் பொக்கிஷங்களால் அலக்கழிக்கக்கூடாது, அலக்கழிச்சிக்கக்கூடாது. நீ மற்ற கொடு, அவர் அன்பை எழுந்து போக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, நீ முதல்ல உன்னுடைய விட்டு தேத்திற்கொடு. இதில் பாருங்க, நீ போய் உனக்கு உண்டானவர்களை விட்டு தேத்திற்கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆண்டு ஊழியத்தை செய். பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி பொக்கிஷம் மேலே கண்ணு வச்சினால்தான். பொருள் மேலே கண்ணு வச்சா போச்சிடாவும் அபிஷேகம். ஃபாதர் அழகாக எழுதியிருப்பார், அபிஷேகத்தை எழுந்த போகக்கூடாது. அவர் அன்பு நம்மகிட்ட எப்போதும் நிறைஞ்சிருக்கிறா இருக்கணும். உலகத்தை பொக்கிஷெல்லாம் அழியக்கூடியது, அழியக்கூடியது, அழியக்கூடியது. அல்லேலூயா. அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரோ அவளுக்கு அதிகமாக அவர் நம்ம அன்பு கூறணும். அப்போ அன்பு கூற நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் உள்ளவர்களும் நம்ம அன்பு கூறக்கூடாது. உலகத்துள்ளவர்களும் அன்பு கூறக்கூடாது. அது மேல் முதல்ல அன்பு வைக்கணும். கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கும் போது நமக்கு எப்படி கொடுக்குறாரு? அவரு அமுக்கி குலுக்கி சரிந்து விழ மாதிரி கூட. கரங்களை தட்டுவோமா? இந்த காரியங்கள் ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள் முதல்ல இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம காரியங்கள் பசுத்தமானதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். பசுத்தத்தோடு அழகு தொழுது கொள்ளணும். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு தேவை. ஏன்னா அவன் மேல் அன்பு கூர்ந்து அந்த அன்பை நம்ம இழக்கக்கூடாது, அந்த பொக்கிஷத்தை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18:22. லூக்கா 18:22. அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைவதை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். பாருங்க, வித்தியாசமான ஒரு ட்ராக்ல கொண்டு போறாரு. பாருங்க, யாரை கொண்டு போறாரு? சீஷர்களை கொண்டு போறாரு. நம்மளாம் யாரு? சீஷர். நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் அவசியம், வசதிகள் அவசியம். நம்ம ஒரு பைக் இருந்தால் தான் கூடாஞ்சேரி போக முடியும். அது மாதிரி வசதி கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம் எப்படி ஓட வேண்டும் சொல்லி, எப்படி இருக்க வேண்டும் சொல்லி தம் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர். அதற்கு பேதுரு சொல்கிறாரு, அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்றான். ஊழியம் செய்கிறோமே, எல்லாத்தையும் விட்டு விட்டோம். ஆஸ்திகள், எங்களுடைய பொக்கிஷங்கள், உலகத்துடைய பொக்கிஷங்கள். பேதுரு வலை போட்டாலே எத்தனை மீன் பிடிப்பார்? 153 மீன் பிடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி. ஒரு தூண்டி போட்டால் பெரிய மீன் கொண்டு வருவார். எல்லாம் ஆண்டவர் கொடுத்த தாளந்து, ஆண்டவர் கொடுத்த கிருபை. நீ மீன் பிடித்து விட்டு வா, உன்னை மனிதர் பிடிக்க நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஊழித்து கொண்டு வந்தார். முதல் நூற்றாண்டிலே முதல் பிஷப்பு பேதுரு தான். அவர் தான் முதல் பிஷப்பு. இன்றைக்கு இருக்கிற பிஷப்லாம் பிசாசுக்குள்ளே இருக்கிறவனுங்க. இன்றைக்குள்ள பிஷப்ஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்றைக்கி
அப்படி ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கு இன்றைக்கு. பணத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டு சொன்ன வார்த்தை தேவனுக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காமல் உலகத்துடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்காங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. படிங்க சிஸ்டர். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளை மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம இங்க எதை எழுந்து போகிறோமோ, உலகத்தையும் இந்த உலக காரிய பொக்கிஷங்கள் எதை எழுந்து போகிறோமோ கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். எழுந்து போனதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எழுந்த பொக்கிஷத்தை எழுந்து போனீங்க, நீங்கள் பொக்கிஷங்க சேர்த்து வைக்காதீங்கன்றாரு. எழுந்து போனதை கவலைப்படாதீங்க. ரெண்டும் இருக்குது. பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்க, எழுந்து கவலைப்படாதீங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எழுந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். எதை? இம்மையிலே அதிகமானங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை. இங்கேயே நீங்கள் அனுபவிக்க முடியும், இங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் விழிச்சத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம என்ன பொக்கிஷம் இருக்குதோ ஆண்டவர் கரத்தில் அதை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பொக்கிஷத்தினாலே எனக்கு பயன் இல்லை, உம்முடைய காரியங்களுக்காக இதை பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அப்போ நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது இம்மையிலே எத்தனை தனம் கொடுக்குறாரு? இம்மையிலே படிக்க செஞ்சாத, இம்மையிலே அதிகமானவைகளும் மறுமையிலே நித்திய, அதுதான் பொக்கிஷம். நித்திய ஜீவன் தான் பொக்கிஷம். இங்கே அதிகமாகும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். எல்லாமே சொல்லியாச்சு. என்னுடைய நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டு எவனோ, அதெல்லாம் அவன் விட்டப்பட்டு அவன் என்ன பண்ணான்? அவன் கொடுக்காத போனா என்ன பண்ணான்? என்ன ஆச்சு அவனுக்கு? துக்கத்தோடு போனான். சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில். அப்படியே தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. துக்கம். ஆனால் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாற. கரங்களை தேட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்பாடு. பிரியமானவர்களே, பொக்கிஷம் என்பது ஆவிக்கிற வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில் ஒரு பொக்கிஷம், நாம் அதை சேர்த்து வைப்போமானால் துருவ பூச்சியும் அதை பொட்டு வச்சிடும், சாப்பிட்டுடும். திருடன் கண்ணமிடுவான். பிரியமானவர்களே, அப்படி காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் ஆண்டவரே, கொலோசியர் அந்த வசனத்தை படிச்சுட்டு முடிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், இல்லை ஏசாயா 33:6 படிங்க, அதான் கரெக்ட். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பு ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். நம்முடைய காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்க்கையில, அப்பா என்னுடைய பூரண ரட்சிப்பு, என் ஞானம் அறிவும் எல்லாம் என் காலங்களுடைய பொக்கிஷமா இருக்குது ஆண்டவரே. அதை இழக்கக்கூடாதப்பா, ஆண்டவரே. வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், பலரை ஆயத்தப்படுத்தணும். ஆத்மாக தான் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த பொக்கிஷம் பல்லவத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் ஆண்டவரே. நான் அசத்தை பண்ணக்கூடாதப்பா, அவன் அழுக்க இருக்கக்கூடாது, துக்கமுகமாக இருக்கக்கூடாதுப்பா. நான் எது எழுந்திருக்கணும் இந்த பூமியிலே, அது எல்லாவற்றையும் நான் எட்டத்தனை பெற்றுக்கொள்ள முடியும், அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். அது கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே,
விசுவாசியே நீ